செய்யாம 6 நாள் வேலை செய்யறோம். ஆனா அப்படி செய்யாம இன்னைக்கு இங்க பேசிக்கொண்டு இருக்கு. காரணம் என்னன்னா, எங்க வாழ்க்கையே மாற்றின. ஒரு நாள் குடியிலையும் பாவத்திலையும் பல விதமான தீமை பழக்க வழக்கத்துல வாழ்ந்திருந்த என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்காரு. பாதியில இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேனே, என்னுடைய வாழ்க்கையில இதே போல கேட்டிய வாழ்க்கை மாறினது, என்னுடைய பழக்க வழக்கம் மாறினது, குணாதிசயம் மாறினது. இது யார் மாற்றினா? இயேசு மாற்றினார். இந்த இயேசு வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இந்த மாற்றின இயேசு தான் உங்கள்கிட்ட சொல்றேன், இவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். வாழ்க்கையை மாற்றுவார் இயேசு. அருமையானவர்களே, இயேசு நல்லவர், நன்மை செய்வார். என் வாழ்க்கையில் யாரா நன்மை செய்வோம்னு சொல்லி எதிர்பார்க்க யாரும் நன்மை செய்ய மாட்டாங்க. இந்த காலத்துல யார் செய்யறா நல்லது? நல்லது சொல்றேன், நான் செய்யறேன், உனக்கு உதவி செய்யறேன்னு ஹெல்ப் பண்ணுப்பா, இது இல்லப்பா அது இல்லப்பா, சரி சார் பண்றேன். அது அடுத்தது நம்மளோட போன் நம்பர் பிளாக்ல வந்துடும், பிஸியில போட்டுருவாங்க, இல்ல போன் வரும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். உதவி செய்யணும்னு சொல்லுவான், ஆனா உதவி தள்ளிட்டு போயிடுவான். இது உலகம். இந்த உலகம் அப்படியே பண்ணும், ஏமாற்றும். இயேசுவை நம்பி பாருங்க, இயேசுவை நம்பி பாருங்க, வாழ்க்கை மாறும். இயேசுவை நம்பி பாருங்க, வாழ்க்கை மாறும். நல்லதை செய்வார், நன்மை செய்வார். உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை எதிர்பார்க்கீங்க, வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், இந்த நல்லது நடந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நல்லதை செய்வார் இயேசு, நன்மை செய்வார். தயவு செய்து நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க நன்மையை இயேசுவால செய்ய முடியும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தா போதும். கடுகு அளவு விசுவாசம் வாழ்க்கையில இயேசு மேல மலை 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 மாதிரி நம்பிங்க அப்படின்னு இல்லைங்க. இயேசு அப்படி சொல்ல பைபிள். கடுகளவு விசுவாசத்து பெருமாள் மலை போல நம்புறேன், மலை போல நம்ப வேணாம், கடுகு போல நம்பு. கடுகு சைஸ் இயேசுவை நம்பிப்பார். உன் வாழ்க்கையை மாற்றத்துக்கு கடுகு சைஸ் நம்பிக்கை வச்சுப்பார். என் வாழ்க்கையில கடன் பிரச்சனை மாறணும், பண பிரச்சனை மாறணும், குடும்ப பிரச்சனை தீரணும். யார் தீர்ப்பா? இயேசு தீர்ப்பார். உங்களுடைய உடம்புல வியாதியா, வறுமையா, போராட்டமா, பிரச்சனையா, கவலையா, கண்ணீரா, இயேசுவே கூப்பிட்டு பாரு, கூப்பிட்டு பாரு, இயேசுவே கூப்பிட்டு பாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மையாக மெய்யாக உன் வாழ்க்கை மாறும். இயேசு மாற்றுவார். அருமையான சகோதரனே, நாங்க பெற்ற இன்பத்தை எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையே சொல்றோம். தயவு செய்து எடுத்துங்க. அருகில் உள்ள சபைக்கு போங்க. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அதிகமாக நீங்க இயேசுவை அறிந்து கொள்ள திருச்சபைக்கு போனா மட்டும்தான் இன்னும் அதிகமாக இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு அவனை செபிக்கணும் என்ற ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளலாம். இல்ல நீங்க வர யோசிக்கிறீங்க, வெட்கப்படுறீங்கன்னா இருக்கிற இடத்துல நீங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பகுதியில் மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு கடன்